நந்தகுமார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெராடாமில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணுவோன்னா, நமக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெராடாமு, ஹைப்பர் டெர்மினலு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அது என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து உள்ளே இருக்க மெமரிஸு அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள எல்லா மெமரியும் அழிச்சிட்டு அதை புதுசாக நமக்கு மறுபடியும் நமக்கு தேவையானதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன நம்ம நெட்வொர்க்கை பற்றி நம்ம நிறையா இது பண்ணும்போது எதாக இருந்தாலும் கொஞ்சம் தப்பாக பண்ணிவிடுவோம். சின்னதாக தப்பாக பண்ணுறா கூட அதை நம்ம மாற்றணுன்னா இதில் போய்ட்டு நம்ம என்ன சொல்கிறது, ஃபேம்வேர் அடிக்கிற மாதிரி இது பண்ணுறது. ஓகேங்களா? அழிச்சிக்கலாம். இதில் வந்து SSH இருக்குது. அது என்னென்னா செக்யூர் சாக்கெட் ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. SSLனால் செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதில் நம்ம எப்படி பண்ணுறோன்றது இருக்குது. நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்டே நமக்கு ஒரு SSL மாதிரி தான். ஓகேங்களா? அதுக்கு வந்து போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ன போர்ட்டுனா, நமக்கு HTTPன்னு ஒன்று இருக்குது, HTTPSன்னு ஒன்று இருக்குது. HTTPSங்கிறது வந்து 80. ஓகேங்களா? 443 ஒன்று 443 ஒன்று வந்து 80. ஓகேங்களா? HTTPSங்கிறது வந்து என்கிரிப்டடு, HTTPங்கிறது நாட் என்கிரிப்டடு, அதாவது நான் என்கிரிப்டடு. அடுத்து செக்யூர் கம்யூனிகேஷனில் வந்து இதில் அதான் செக்யூர் என்கிரிப்டட் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லிங்க் ஓவர் இன் செக்யூர் நெட்வொர்க்னால் நமக்கு அன்சேஃபாக நெட்வொர்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கால்டேஸ் SOHன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இதை வந்து யூஸ் பண்ணுறது ரிமோட் சர்வர் மேனேஜ்மெண்ட்டில் செக்யூர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு. அடுத்து டனலிங் அண்ட் VPN. டனலிங் அண்ட் VPNனா ஒன்றும் இல்லை, நமக்கு வைட் ஏரியா நெட்வொர்க்கில் வந்து நிறைய நெட்வொர்க்கை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் சொல்லிட்டு ஒரு டிஜிட்டலைஸ்டு கொண்டு வருவாங்க தெரியுங்களா, அதுதான் டனலிங்னு சொல்லுவாங்க. இதை ஃபயர்வால் இந்த மாதிரிலாம் பாலிசி கிரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து இந்த ரிங் இது நெட்வொர்க் மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டனலிங்னு ஒரு வைட் பரவலை யூஸ் பண்ணுவாங்க. VPNனா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? செக்யூர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒரு என்கிரிப்டடாக டேட்டா சென்ட் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அனுப்புகிறோம், HTTPSல அனுப்புகிறோன்றதை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? நமக்கு 3 விதமான அத்தன்டிகேஷன் இருக்குது. ஒன்று பப்ளிக் கீ அத்தன்டிகேஷனு, இன்னொன்று வந்து பாஸ்வேர்ட் பேஸ்டு மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷனு. பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன்னா, இப்போ நமக்கு பப்ளிக் நெட்வொர்க்குன்னு இருக்குது, ப்ரைவேட் நெட்வொர்க்குன்னு இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க்கோட ஹேண்ட் ஷேக் பண்ணோம்னா நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டோட உள்ள நெட்வொர்க் நேமும் IP அட்ரஸும் அதில் உள்ளதோட தான் அதாவது சிங்க் ஆகணும். ஓகேங்களா? பப்ளிக்குங்கிறது நம்ம நார்மலாக நம்ம கிரிட்டு நம்ம சப்ஸ்டேஷன் லெவலில் பண்ணும்போது ID லெவலில் வந்து நமக்கு வந்து எல்லாமே ப்ரைவேட் நெட்வொர்க்காக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு ரீச் அவுட் ஆகிடுச்சுன்னா, அது வெளியே போயிடுச்சுன்னா அது பப்ளிக் நெட்வொர்க் ஆகிடும். அப்போ அந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எல்லாமே என்னென்னா PKIன்னு சொல்லுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கீ, பப்ளிக் கீ அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க, PKIன்னு சொல்லுவாங்க, PKIன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மெத்தடு. இதில் வந்து கிரிப்டோகிராஃபிக் நம்ம கரன்சி மெத்தட்லாம் நமக்கு வந்து அது சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லுவாங்க. அடுத்து மல்டி ஃபேக்டரில் வந்து OTP, நம்ம செக்யூரிட்டி வந்து எப்படி ஒன் டைம் பாஸ்வேர்ட் அனுப்பி இது பண்ணுறோம்ல, அது மாதிரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ரிமோட் அண்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து SSH. ஓகேங்களா? SSHல என்ன சொன்னேன் ஆல்ரெடி, செக்யூர் சாக்கெட் ஹோஸ்ட்டு. இது வந்து கமாண்டை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஒரு ரிமோட் சர்வருக்கு ஏதாவது நமக்கு தேவைப்படுறத கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு நடத்துறது. ஓகேங்களா? அடுத்து செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சொல்லியிருக்கு. நம்ம நார்மலாக எல்லாமே என்கிரிப்டட் தான். இதில் TLS இருக்குது, நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்தது வந்து SSH வந்து SSL வந்து TLS வந்து 1.2 3.2 வரையும் வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் லேயர் செக்யூரிட்டியை தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.